திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பத்தில் சாலையோரம் கஞ்சா செடி வளர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது அதனை அகற்றியிருக்கிறார்கள். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கஞ்சா போதையில் ஆசாமிகள் 4 பேர் சேர்ந்து 2 பேரை தாக்கியதில் 2 பேர் அங்கே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்து முடிந்த 3 நாட்களுக்குள் அதே பகுதியில் சாலை ஓரத்தில் கஞ்சா செடியானது முளைத்துள்ளது. இதனால் அப்பகுதியில் அதிக அளவில் கஞ்சா புழக்கம் உள்ளதாகவும், தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உட்பட்ட பகுதிகளில் அடிக்கடி கொலைகள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாலும், இதனால் இப்பகுதியில் அதிக அளவில் கஞ்சா புழக்கம் உள்ளதாக ஏற்கனவே அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதற்கிடையில் திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் சென்னையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் 1/2 அடிக்கு மேலாக இந்த செடியானது கஞ்சா செடியானது முளைத்துள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் பார்த்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக காவல்துறையினர் விரைந்து அந்த செடியை அங்கிருந்து பிடுங்கி எடுத்து சென்றனர். மற்றும் இந்த செடி யாராவது வளர்த்தார்களா அல்லது இயற்கையாக அந்த இடத்தில் முளைத்ததா என்ற கோணத்தில் போலீசார் அந்த பகுதியில் விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்றால் காவலர்கள் பற்றாக்குறையானது அதிக அளவில் உள்ளதாகவும், போதுமான அளவு காவல்துறையினர் இந்த பகுதியில் இல்லை என்பதால் அடிக்கடி இந்த திருட்டு சம்பவங்கள் மற்றும் கொலை மற்றும் கஞ்சா புழக்கத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் வேலையை விட்டு வரக்கூடியவர்களை அச்சுறுத்தும் வண்ணமாக இந்த கஞ்சா ஆசாமிகள் இந்த பகுதியில் அதிக அளவில் பயணித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கஞ்சா செடியானது மேலும் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.